ஹலோ கைஸ், 1 மணி நேரம் எபிசோட் போட்டாலும் கூட கண்டிப்பா ரோஹிணி மாட்டிக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும் மீனாவும் சூப்பரா ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, இப்போ வந்து ரோஹிணியோட அப்பாவும் வந்து அங்க இல்ல அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா, இங்க மலேசியால இருந்து பாட்டியும் தாத்தாவையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு விஷயம் கேட்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ரோஹிணி வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்தே முத்துவுக்கும் மீனாவுக்கும் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்துட்டு அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு போட்டியாக சிந்தாமணி அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ளே பண்ண டெக்கரேஷன் வந்து நல்லாவே இல்லை. வெளியில் அவங்க வெல்கம் பண்ணுற அந்த போர்டு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணதா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டி, அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர ஆர்டரை வந்து மீனா கிட்ட கொடுத்ததுனால மீனாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா சம்பாரிச்சிருந்தாங்க இல்லையா, அதனால இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பணத்தை நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சமைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா நான்வெஜ்ஜாக சமைச்சு போடுறதுக்காக போகிறாங்க. ஆல்ரெடி மீனா வந்து ப்ரௌன் மணி கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் போகிறாங்க. இங்கே கறியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மணி இருக்கிறாப்புல ப்ரௌன் மணி இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன இவங்க ரோகிணியோட மாமா மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க ரோகிணியோட மாமா இங்கே கறிக்கடையில் கறி வெட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமேனு, என்ன மீனா, என்ன மீனா பார்த்து தெளிவாக சொல்லு, அவராக இருக்காது அப்படின்னு. இல்லைங்க, ரோகிணியோட மாமா, அது மலேசியா மாமா தாங்க இங்கே இருக்கிறாரு, அவரோட வாய்ஸ் கூட எனக்கு தெரியுதுங்க நல்லா, அவர் தாங்க, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னும்போது அட்ரஸ் சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு முத்து அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நம்ம முத்துவும் மீனாவும் கடைக்கு போயிட்டு, என்ன மலேசியா மாமா எப்போ இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மலேசியா மாமாவா, நான் மலேசியாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் ட்ரை பண்ணி தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் தானே அந்த பார்லர் அம்மாவோட மாமான்னு சொல்லிட்டு வந்தீங்க, நடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இல்லைப்பா, நீ யாரையோ பார்த்துட்டு வந்து என்னையே சொல்லிட்டு இருக்கிறப்பா, நான் இங்கே பல வருஷமாக கறிக்கடை வச்சுருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் பேசும்போது கூட ஆட்டுக்கு கறி மாட்டுக்கறின்னு நீங்க பேசும்போதே எனக்கு தெரியத்தான் செஞ்சுச்சு. அப்பயே எனக்கு டவுட் இருந்துச்சு, என்ன இவர் கசாப் கடை வச்சிருப்பாரோன்னு டவுட் இருந்துச்சு, இப்ப பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம முத்து. நீ யாரையோ பார்த்துட்டு வந்து என்ன நினைச்சிட்டு நீ பேசிட்டு இருக்கிறப்பா, என் வியாபாரத்தை கெடுக்காத, வேணும்னா வந்து வாங்கிட்டு போ, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, எனக்கு யாருன்னு உண்மை தெரிஞ்சு போச்சு, உங்க வாயால வரலன்னு நினைச்சேன், நீங்களும் சொல்லலையா, ரைட்டு, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஆள் மாறாட்டம் பண்ணி நீங்க வந்து நடிச்சதை நான் சொல்லிடுறேன், அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சொன்ன உடனே ப்ரௌன் மணிக்கு வந்து உதறல் தாங்க முடியல. ஐயையோ, அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்றாங்க. என்னை வித்யான்ற பொண்ணு தான்ப்பா நடிக்க கூப்பிட்டுச்சு, இளையராஜா கிட்ட எல்லாம் நடிக்க கூட்டிட்டு போறேன், அப்படிலாம் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி தான்ப்பா என்னை கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்படி ஒரு வம்புல மாட்டி விடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் நடிக்கும்போது கூட அதாவது மறைவான ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்றாங்க அவங்கள அப்படின்ற மாதிரி சொன்னாங்கப்பா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் நம்மளை சிக்க விட போறாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான்லாம் அவங்க நடிக்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட முத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது அப்படியே போய் விடக்கூடாது, இனிமே அப்ப இப்போ கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, பார்லர் அம்மாவோட ஃபேமிலி வந்து மலேசியால கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முத்து மீனா என்ன பண்றாங்கன்னா, இதை இப்படியே போய் நம்ம இது சொன்னா நம்ப மாட்டாங்க, வேற யாரையோ இந்த மாதிரி பேச வச்சு நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பார்லர் அம்மா வாயாலே நம்ம உண்மையை வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பண்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மலேசியால போய் பார்த்துடலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும், விசா ரெடி பண்ணணும், அதில் சைன் கொடுப்பா, உடனே அம்மாவே நான் வந்து மலேசியா அனுப்பி வைக்க போகிறேன், நம்ம எல்லாருமே மலேசியாவுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலேசியாவுக்கு அங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அதை பார்லரம்மா வீட்டுக்கு போகிறோமே அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அங்கே எதுக்கு அப்படின்னு, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க, போய் பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு மனோஜை கூட்டிகிட்டு போயிட்டு, எங்கள் அப்பாவே ஜெயிலில் இருக்கிறாரு, இப்போ போய் இவங்க இப்படிலாம் மலேசியா சுற்றி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு அனாதை மாதிரி நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது, நம்ம மனோஜ் நம்ம மனோஜ் வந்துட்டு மறுபடியும் விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க, யாரும் மலேசியாவுக்குலாம் போகக்கூடாது,
அது என்ன டூரிஸ்ட் பிளேஸாக போயிட்டு பார்த்துட்டு வந்து செஞ்சுட்டு வர்றதுக்கு அவங்க அப்பா என்ன வெளியில இருக்கிறாரு, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு, அதை போய் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம மீனா வந்துட்டு ரைட்டு ரோகிணி ஏதோ குழப்பிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, ஒரு சம்பந்தி வீட்டுல இருந்து எங்களை பார்க்க வரவே இல்லையே அப்படின்னு அவங்க தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது, ஒருவேளை அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஃபோன் தான் பண்ணி பேசுறதுக்கு முடியல, நேர்ல வந்து ஒரு வாரத்தை போய் ஒருக்க போய் பார்த்துட்டு வந்தா தானே நமக்கு பெருமை அப்படின்ற மாதிரி மீனா எக்ஸ்ட்ராவா நிறைய டைலாக்லாம் சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு ஆமாம்மா அதுதான் சரி, மலேசியாவுக்கு போயிட்டு வந்துருவோம், அவங்க அப்பா ஜெயிலர் 3 மாசம் ஆனாலுமே பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்றாங்க. ஸோ ரோகிணிக்கு வந்து அல்லு விடுது. இவங்க போறாங்களா இல்ல ரோகிணி உண்மையை சொல்றாங்களா அப்படிங்கிறத காட்ட போறாங்க. ஆனா இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு ஒரு மணி நேரம் எபிசோடா இருந்தாலுமே கூட கண்டிப்பா சிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.